நம்ம தளபதி ஃபேன்ஸ்லாம் சோகப்படக்கூடாதுன்னு நம்ம ஏஜே சினிமாஸ் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கணும் யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அவங்க அப்படி என்ன பண்ணாங்கன்னா, வர பிப்ரவரி 20 கில்லியும் துணிவும் ரீரிலீஸ் ஆகுது. டே இப்போ தானடா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கில்லியை ரீலீஸ் பண்ணீங்க, அதுக்குள்ளே திரும்பியுமாடா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கு. அது எப்படி வேணா போகட்டும், ஆனால் நம்ம தளபதி ஃபேன்ஸும் தலை ஃபேன்ஸும் பயங்கர வெயிட்டிங்ல இருக்காங்க இந்த ஒரு மூவிக்காக. கில்லி பிப்ரவரி 20 ரிலீஸ் ஆகிற டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாளே துணிவு ரிலீஸ் தேதி அறிவிச்சிட்டாங்க. இதெல்லாம் என்னதான் ரசிகர்களை சந்தோஷப்படுத்த விதமா இருந்தாலும் நம்ம தளபதி ஃபேன்ஸ்லாம் ஜனநாயகனுக்கு பயங்கர வெயிட்டிங்ல இருக்காங்கன்னே சொல்லி ஆகணும். அந்த ஒரு படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு இன்னும் அஃபிஷியல் அப்டேட் கிடைக்கல. ஆனால் நம்ம தளபதி ஃபேன்ஸ் சோகப்படக்கூடாதுன்னு நம்ம கில்லியை ரிலீஸ் பண்றாங்க திரும்பவும். ஆல்ரெடி போன மாசமே மங்காத்தாவும் தெரியும் கிளாஸ் ஆகியும் ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது. திரௌபதி 2 டேரக்டர் ரெக்வஸ்ட் பண்ணதால தெரி ரிலீஸை திரும்பவும் தள்ளி வச்சாங்க. என்னடா விஜய் ஃபேன்ஸுக்கு இவ்வளோ சோகமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற நேரத்தில் தான் கில்லி ரிலீஸை இந்த மாசம் 20 ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஒரு கில்லி படம் 2024 ரிலீஸ் ஆனதுக்கே 30 கோடிக்கு மேல வசூல் அடிச்சிச்சு வேர்ல்டு வைடா. இந்த தடவை எந்த அளவுக்கு வசூல் அடிக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்த்தா தெரியும். அதே போல நம்ம தலை நடிச்ச துணிவு படமும் எந்த அளவுக்கு வசூல் அடிக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த ஒரு படம் எந்த அளவுக்கு வசூல் அடிக்க போகுது. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான், தலை ஃபேன்ஸுக்கும் தளபதி ஃபேன்ஸுக்கும் சண்டை வராம இருந்தா அதுவே போதும். நீங்க இந்த 2 படத்துல எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க, நீங்க எந்த படத்துக்கு போறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரே லைக் கொடுத்துருங்க. இந்த ஒரு 2 படமே எந்த அளவுக்கு வசூல் அடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பை गाइस.